ஹலோ கைஸ், நான் தான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னி அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க பண்ணால் பன்னி அப்கிரேடு, நான் பார்த்தா ஃபைல் போட்டு இல்லாட்டா அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ அப்கிரேட் தானே. ஓகே, ரெண்டு ஒன்று தான். அது வந்து ஹேக்லாம் கிடையாது கைஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பன்னி காஸ்டியூம் அதாவது இப்படி தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் போட்டு விளாண்டது. ஃபைலுங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஹேக் போடுறது, இந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்செட் விழுது அதெல்லாம் விழுகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக காஸ்டியூமில் ஆட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து போட்டு ஆடினதுனால நிறைய பேர் ஹேக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து எப்படியோ கரீனாக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து அவங்க யோசிச்சிருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் 444 வச்சு விளாண்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபைல் போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லுக்கு காண்டி இதை போட்டு விளாண்டா நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இது. ஓகே, இதை நம்ம எடுத்துட்டு ஒரு தரமான ஒரு கேம் பிளே பண்ணி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1v4 நான் வீடியோ போடுறேன். பட் ஆனால் மவுஸ் தாங்க என்கிட்ட இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நான் 24 மணி நேரம் கேம் பிளே பண்ணுறேன். மவுஸு லாகிடெக்கில் ஃபஸ்ட்டு இந்த மவுஸ் தான் இருக்குது. 402 பார்த்தீங்கன்னா உடஞ்சி கிடக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஆட முடியல. ஓகே, இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். எடுத்து அதாவது இது வந்து ஃபைலே போடாமல் பார்த்தீங்கன்னா விளையாடலாம் நம்ம. ஓகேவா? ஓகே இருங்க, எங்கடாது இது எதுக்குள்ளே போய் எடுக்கிறதுன்னு தெரியலையே. இங்கே ஒரு பர்ச்சேஸ்ன்னு காமிச்சிச்சு. ஓகே, அதாவது 10 ஸ்பின்னுக்கு 400 டைமண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொத்தழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட்டு. இது என்ன கதை? ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் எலிட் மாதிரி இருக்கோ? ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் எலிட்டுக்கு விட்ட டைமண்டோ இல்லாட்டி அது ஒரு ஸ்பின்னுக்கு 400 டைமண்டா, இந்த 10 ஸ்பின்னுக்கு 400 டைமண்டா எனக்கு குழப்புது. ஓகே, பார்த்துடலாம் இந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது, என்ன டைமண்ட் ஆகுதுன்னு. பட் ஆனால் நீங்கள் வந்து எடுக்க வேணாம், அது தேவையில்லாத வேலை. ஏன்னா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. அப்படிங்கிறபோது உங்கள் காசு வந்து வேஸ்ட்டாக போகும். நீங்கள் வீட்டில் காசு வாங்குவீங்க, கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக போகும். நீங்கள் ஏதாச்சும் சொந்த காசு போட்டால் ஓகேப்பா, ஓகே, அதில் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்கள் பர்சனலில் வந்து தலையிட மாட்டேன். பட் ஆனால் வீட்டில் நீங்கள் வாங்கி போடும்போது கண்டிப்பாக வந்து அது போச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் நம்ம அம்மா அப்பா இவ்வளோ காசு வாங்கி அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கடை வச்சிருந்தா கூட நல்லா ஓடி இருக்குமேனு தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஓகே, அதை நம்ம ஸ்பின் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்பீங்க, அப்போ நீ மட்டும் என்ன மைத்துக்கிட்ட டாப் அப் பண்ணுறேன்னு. இது அது இங்கே ஓசியில் கொடுக்குறதுங்க. ஓகே, அதனால தாங்க நான் வந்து சுற்றுறேன். இல்லாட்டி நான் சுற்றவே மாட்டேன். நான் 400K வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சுற்றவே இல்லை. ஓகே ரைட்டு, இதை நம்ம வந்து அதை வளவலாம் பேச வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து திருப்பி கேட்கவே கூடாதா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா என்னடா இது சிம்பிளாக தான் ரிசீவ் கொடுத்துட்டு போயிட்டாங்க கைஸ். என்ன கைஸ் இது? டே, ஏதாச்சும் ஒரு சவுண்டு எதுவுமே இல்லை. ஓகே, திருப்பி ஒரு 400. டே, என்னடா பண்ணி வச்சிருக்கிய? இந்த காஸ்டியூம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இந்த காஸ்டியூம் எடுத்தால் மட்டும்தான் இந்த காஸ்டியூம் வந்து வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன தான் நான் பண்ணுறது? கரெக்டு தானே நான் பண்ணுற ஸ்பின்னு கரெக்டு தானே? ஏதோ ஒரு குரங்கு பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் என்ன நிறைய எடுக்கணும் எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு தெரியல. இருங்க, ஸ்கிப் அனிமேஷன். ஓகே, டேய் என்னடா பண்ணுறிய? எதை நான் எது தொடரணுமா கைஸ்? இருங்க, 1400 டைமண்ட், சாரி 3000 டைமண்ட் டக்கு டக்குன்னு போயிடுச்சு. எதுவுமே வர மாட்டேங்குது. எப்படா எடுக்கிறது கைஸ்? ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், இதை போய் நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். இது வேற எங்கடா இருக்கு? ஸ்டோருக்குள்ளே போய் இதில் எதுவும் கொடுக்கலையா? ஆமாம் கைஸ், இதில் எதுவும் கொடுக்கல. அந்த டோக்கன் வச்சு கூட எடுக்கிற மாதிரி கொடுக்கல. பட் ஆனால் இது எப்படி கைஸ் எடுக்கிறது? கரெக்டு தான், நான் ஸ்பின் பண்ணுறது இல்லைன்னு தெரியலையே. இருங்க, அப்கிரேட் இதுதான் இந்த ஈவெண்ட்டு. இந்த காஸ்டியூம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஒருவேளை இந்த காஸ்டியூம் போட்டு கூட எடுக்கணுமோ? சரி இருங்க, அதையும் நம்ம போட்டுருவோம். எதுக்கு போட்டு தேவையில்லாத வேலை, நம்மளுக்கு தெரியாது. இது ஃபஸ்ட் டைம் நம்ம இது பண்ணுறதுனால அட்லீஸ்ட் அந்த பன்னி காஸ்டியூமாச்சும் போட்டு நம்ம இது பண்ணலாம். எங்கடா அது ஃபஸ்ட்டு எதில் கிரெடிட் அது முதற்கொண்டு இப்போ எனக்கு தெரியல. அது வேறு டவுட்டாக இருக்குது. போட்டு இவ்வளோ டைமண்டை நான் சுற்றிட்டேன். நான் பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே ஆல்ரெடி பன்னி காஸ்டியூம் வச்சுருக்கோம்ல, நம்ம தானே எடுத்தோம். இந்த இருக்குது கைஸ், ஆல்ரெடி நம்ம எடுத்தது தான். பட் ஆனால் இது வச்சுருந்தா தான் அது தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னன்னு தெரியல. ஓகே இருங்களேன், இப்போ இந்த காஸ்டியூமே போட்டாச்சு. இதில் போய் ஒருவேளை நியூஸில் எது கொடுத்துருப்பாங்களோ? நியூஸ்லேயும் இல்லை, இதுலேயுமே இல்லை. ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பன்னி அப்கிரேடட். ஸோ இது ஒரு ஈவெண்ட்டு தான் இருக்குது மோஸ்ட்டாகவே. ஓகே, இதுக்குள்ளே நம்ம போகலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்படி என்னத்தனா தள்ளி விட, அதுதான் கைஸ் எனக்கு தெரியல. இப்படி என்னத்தனை தள்ளி விட? ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். இது என்ன கைஸ்? இது நம்மளுக்கு என்னன்னு தெரியலையே. ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல் 400 சுற்றுவோம். இது கிடைக்குமா இல்லைன்னு கூட தெரியலையே கைஸ்.
ரிசீவ்டு. இப்போ நான் என்னத்தை தான் எடுக்கணும்? இருங்க, ஏதா பண்ணி தொலைங்கடா, கொடுத்துருங்கடா எப்படியாச்சும். 400 டைமண்ட் சுற்றிட்டு இருக்கேன். ரிசீவ்டு கைஸ். நான் ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுவா பியூஸ் ப்ரோட்ட. இருங்க, வேறு வேணாச்சும் ஹிந்திக்கார வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க இந்த ஒரு 7000 ஒரு 7000 டைமண்ட் வரைக்கும் இந்த 400 ஸ்பின்னாக சுற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட கைஸ் வந்துருச்சு. ஓகே இருங்க, இப்படிதான் வருமாடா? அடா பாவிலா. ஓகே, தரமாக தான் பண்ணியிருக்காங்க, வேற லெவலில். இருங்க, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இதை தம்ப்நெயிலே வைக்கணும். ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இது என்ன எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்? ஓகே, இது ஒரு 9 டைமண்ட்டுக்கு வாங்கியாச்சு. இது வந்து ஒரு 9 டைமண்ட்டுக்கு வாங்கியாச்சு. இது வந்து ஒரு 9 டைமண்ட்டுக்கு வாங்கியாச்சு. ஓகே இருங்க, இப்போ நம்ம போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த காஸ்டியூம் இருக்கா இல்லையான்னு. இது வேறு மெயில் வேறு. இங்கே பாருங்கள், நான் சொன்னால் நம்பளே இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது. அவங்கெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சும்மா எடுத்துக்கிட்டு இருப்பேன். மற்றபடி நீங்கள் எடுக்க தேவையே கிடையாது. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. ஓகேவா? ஓகே, எங்கடா அது? இதுக்குள்ளே கைஸ் இருக்குது. இந்த இருக்குது கைஸ். அதாவது இந்த காஸ்டியூமை தான் நம்ம வந்து சரி என்ன Y444 எல்லா யூடியூபரும் போட்டு விளாட்றாங்க, நம்ம விளாண்டா மட்டும் ஹேக்கர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆடினது. பட் ஆனால் லைவில் ஆடினதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கரீனாவே பார்த்தீங்கன்னா பார்க்குறான்னு சொல்லிட்டு பியூஸ் ப்ரோ சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நீ ஆடினா உனக்கு வந்து அவ்வளோதான்டா, வி பேட்சும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, உன்னை ரிமூவே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நான் வந்து அந்த காஸ்டியூமை ரிமூவ் பண்ணிட்டு ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் மார்செல்லோன்னு ஒரு பண்டலை போட்டு ஆடினேன் ஜாலியாக, அது அவங்களுக்கு தெரியாமட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டது ஃபைலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு நம்ம வந்து வேறு லெவல் ஆடுவோம். இது நல்லா தான் இருக்குது, அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு இதாக இருக்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த காஸ்டியூம் இப்போ எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. ஃபேஷன் ஓகே, தரமாக இருக்குது கைஸ். இதுக்கு இந்த மூஞ்சியை பாருங்களேன், இது ஒரு நல்ல மூஞ்சி தான். பட் அதை விட இது கொடூரமாக இருக்குது. ஓகேவா? இது பார்க்கும்போது ஒரு பயம் தெரியும். இதில் பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் வந்து என்னோட இது, அது வந்து ஐ சிம்பிளில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன், அதனால் இப்போ இருக்கும். இங்கடா அது இப்போ தானடா பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஓடிடுச்சடா. இந்த இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்குது, வேறு லெவலில். இதை வந்து நம்ம ஃபுல் காஸ்டியூம் போடலாம். நல்ல வேலைங்க, அந்த ஜாக்ஸ் பேண்ட் இருக்குல்ல, இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுவும் இதோட ஜாஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஜாஸ் பேண்ட்னாலே என்றைக்குமே வந்து ஃப்ரீ ஃபயர் 2000 அங்கேருந்து எப்போ இந்த ஜாஸ் பேண்ட் வந்து நம்மளுக்கு விட்டாங்களோ அப்போ வரைக்கும் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பேண்ட் அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பேண்ட்டும் கிடையாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ் பேண்ட் மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஷூ மட்டும் லைட்டாக கேவலமாக இருக்குது, அதை மட்டும் நம்ம மாற்றிக்கிறலாம். இருங்களேன். ஓகே, எங்கடா ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு 1v4 ஆடினோம்னா சும்மா தரமாக இருக்கும், எந்த ஒரு இது இல்லாமல். நம்ம பயப்படவே தேவையில்லை, இதை போட்டு அடிச்சுக்கலாம். இந்த கன்று முதற்கொண்டு எடுத்து வச்சிட்டாங்களா? ஓகே ரைட்டு, இந்த கன்று நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்தளவுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஓகே இருங்க, நம்ம ட்ரைனிங் போய் நார்மலாக சும்மா ஆடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது சும்மா வந்து போட்டு சும்மா ஜாலிக்கு கைஸ் நல்லா இருக்குது. எனக்கு இது வரைக்கும் விட்ட காஸ்டியூம் எப்படி நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலே வந்து அதாவது கேவலமான காஸ்டியூம் தான் இன்ன வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஃபயர். அது ஏன்னு வந்து அவங்களும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. ஆனால் எடுக்காதையே நான் சொல்லிட்டேன். பட் இந்த கையில் வந்து ஃபிஸ்ட்டு இரிட்டேட் ஆகுது, இதை கூட கழட்டிடலாம். மற்றபடி சும்மா அனல் பறக்குதுங்க. ஓகேவா? சுற்றி பார்க்கறதுக்கு சும்மா நச்சுன்னு இருக்குது. அந்த பேண்ட்டுக்கும் அந்த ஜாஸ் பேண்ட் தான் இதில் ஹைலைட்டு. அங்கே பார்த்தீங்களா அந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி பார்க்கும்போது அங்கங்கே அந்த லைட்டாக ப்ளூ கலரில் இருக்குல்ல சிஸ் பேக்ஸ், அந்த ஆர்ம்ஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்குது. அந்த லெஃப்ட் சைட்லாம் 3 கோடு சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்க. நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு 1v4 வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போட்டுருவேன். நீங்கள் கேட்டால் நான் கமெண்ட் போட்டுருவேன் கைஸ். ஒரு 1v4 ஒரு தரமான ஒரு கேம் பிளே கொடுத்து நீங்கள் போடுங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். பட் என்ன, என்கிட்ட மவுஸ் கிடையாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பட் ஆனால் நான் நீங்கள் சொன்னால் நான் எடுத்துருவேன். பட் அந்த பழைய கேம் பிளே நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அது வந்து 402. ஸோ கையில் வந்து லெஃப்ட்டு கட்டவரலும் ஆமாம் அந்த கட்டவரலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேலே வைக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க 402ல். ரைட்டில் சுண்டு வரலுக்கும் இருக்கும். பட் ஆனால் இதுதான் வந்து லாகிடெக்லேயே இப்போ நான் வச்சிருக்கிறது. சரி நம்ம வந்து இனிமேல் நம்ம ஆட போகிறதில்ல, அந்தளவுக்கு ஆட போகிறதில்லன்னு சொல்லி ஒரு மொக்க மவுஸை வாங்கிட்டேன். ஆனால் ஃபீல் பண்ணுறேன் இப்போ தேவையில்லாமல் 1200 கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே கம்மியான மவுஸ், இதுக்கு போட முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு வந்து இன்னும் நம்மகிட்ட கரெக்டாக இதாது. ஓகேவா? நல்லா தான் இருக்குது. இருங்க வேறு எதுவும் கண்டு எடுத்து பார்க்கலாம். இது என்ன கண்ணு ரேட்டா பேரோ? ஓகே வேறு என்ன
எஸ்எம்ஜி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த ரேட் ஆஃப் ஃபயரில் ஹெட்டே அடிக்க வராது. அதான் இந்த ரேட் ஆஃப் ஃபயர்னாலே எனக்கு ஹெட் அந்த அளவுக்கு அடிக்க வராது, இது மாதிரி அடிக்க வராது. மற்றபடி ஓகே நல்லாயிருக்கு. பார்க்கலாம், இந்த செட்டிங்ஸ் வச்சே நான் முடிஞ்ச அளவு ஆடி காமிக்கிறேன். இப்போதைக்கு 800 வச்சுருக்கேன், இது வந்து எனக்கு ஹை. ஓகே பார்க்கலாம். லவ் யூ கைஸ், பாய். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். பட் ஆனால் யார் டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதே. 400 டைமண்டு. ஆனால் இது ரொம்ப ஓவரு. பட் ஆனால் ஒரு ஒர்த்தான பண்டல் தான். அந்த காஸ்டியூம் வச்சுருக்கிறவன் இந்த காஸ்டியூம்னா அது ரொம்ப ரேருங்க. ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த காஸ்டியூம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த காஸ்டியூம் எடுக்கணும். அந்த காஸ்டியூம் வச்சுருந்தா தான் இந்த காஸ்டியூம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இல்லைன்னு தெரியல. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் இந்த காஸ்டியூம் இருக்கிறனால நான் எடுத்து காமிச்சிட்டேன். ஓகேவா, ஓகே இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். லவ் யூ கைஸ், பை 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 பை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1v4 சொல்லுங்கள். நான் வந்து அப்படியே வேறு மாதிரி அடிச்சு போடுறேன். பியூர் ஹெட்டாக மட்டும் அடிச்சு போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் ஹெட்டாக அடிச்சு போடுறேன். ஏன்னா இதில் வராது, ட்ரைனிங்கில் அடிக்கிற மேட்டே கிடையாது. ட்ரைனிங்கில் எல்லாருமே அடிச்சுட்டு போயிடலாம். நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு போடுறேன் கைஸ். ஓகே பை கைஸ்.